அன்புள்ள நியூஸ் தமிழ் நேயர்களே வணக்கம். இன்று 22/3/2025 பங்குனி மாதம் 8ஆம் தேதி சனிக்கிழமை. அஷ்டமி திதி பின்னிரவு 5:24 வரை, பின்பு தேய்பிறை நவமி. மூல நட்சத்திரம் பின்னிரவு 3:23 வரை, பின்பு பூராட நட்சத்திரம். நாள் முழுவதும் சித்த யோகம். கால பைரவர் வழிபாடு மிக மிக நல்லது. சுப முயற்சிகளை தள்ளி வைப்பது உத்தமம். ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 வரை, யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. இன்றைய சுப வரைகள் காலை 7 மணி முதல் 8 மணி வரை, பகல் 10:30 முதல் 12 மணி வரை, மாலை 5 மணி முதல் 7 மணி வரை, இரவு 9 மணி முதல் 10 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சந்திரன், லாபஸ்தானத்தில் சனி சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். குரு பகவான் 2இல் வலுவாக சஞ்சரிப்பதால் பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். கடந்த 2 நாட்களாக இருந்து வந்த மன குழப்பங்கள் எல்லாம் தற்போது விலகி வளமான பலன்களை பெறுவீர்கள். உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு இருக்கும். நெருங்கியவர்களின் ஆதரவு மிக சிறப்பாக இருக்கும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டு. உடனிருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிகவும் சிறப்பு. ரிஷபராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் செவ்வாய், 5இல் கேது, 8இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் நிதானத்தோடு இருக்க வேண்டும். இன்று நாள் முழுவதும் சந்திராசிரமம் இருப்பதால் எந்த விஷயத்திலும் சற்று நிதானத்தோடு செயல்படுவது நல்லது. தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். சூரியன் ராகு லாபஸ்தானத்தில் இருப்பதால் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு இருக்கும் என்றாலும், தொழில் வியாபார ரீதியாக நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும். தேவையற்ற அலைச்சல்கள் ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளு சற்று கூடுதலாக இருக்கும். நம்பியவர்களே உங்களுக்கு நெருக்கடிகளை உண்டாக்குவார்கள். பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை பெறுவதற்கு புதிய முயற்சிகளை தவிர்ப்பது, தள்ளி வைப்பது, பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சமசத்தமஸ்தானமான 7ஆம் வீட்டில் சந்திரன், 10இல் சூரியன், புதன், சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் சஞ்சரிப்பது மிகவும் அற்புதமான அமைப்பாகும். நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். பண வரவுகள் மிகவும் சிறப்பாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல வளர்ச்சியினை நீங்கள் பெறக்கூடிய ஒரு நேரமாகும். வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிக மிக சிறப்பாக இருக்கும். கடந்த காலங்களில் உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறையும். வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு ருணரோகஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய 6ஆம் வீட்டில் சந்திரன், லாபஸ்தானத்தில் குரு சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த பணியை குறித்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டு. நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு இருக்கிறது. புதிய பொருட்களை வாங்குவீர்கள். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது நீங்கள் விரும்பிய இடமாற்றத்தை பெற்று மனமகிழ்ச்சி அடைவீர்கள். வயது மூத்தவர்களுடைய ஆதரவு கிடைப்பதால் நீண்ட நாட்களாக உள்ள பிரச்சனைக்கெல்லாம் தற்போது ஒரு நல்ல முடிவு கிடைக்கும். இன்றைய நாளில் நீங்கள் அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டில் சந்திரன், லாபஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பதால்
இக்கட்டான நேரத்தில் எதிர்பாராத ஒரு சில உதவிகள் கிடைத்து அதனால் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டில் சூரியன், ராகு போன்ற கிரகங்கள் சஞ்சரிப்பதால் முடிந்தவரை மற்றவர்களிடம் பேசுகின்ற போது சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். தொழில் வியாபாரத்தில் நிதானத்தை கடைபிடித்தால் ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது தேவையில்லாத சின்ன சின்ன நெருக்கடி இருந்தாலும் உங்களின் தனித்திறமையால் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு ஏற்படும். இன்றைய நாளில் ஒரு சில அனுகூலங்களை நீங்கள் பெறுவதற்கு புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது தவிர்ப்பது, சிவன் ஸ்தலங்களுக்கு சென்றுவது மிகவும் சிறப்பு. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் புதன், சுக்கிரன், 9இல் குரு சஞ்சரிப்பதால் பண வரவுகள் மிகவும் சிறப்பாக இருந்து குடும்பத்தில் மகிழ்ச்சியும் பூரிப்பும் ஏற்படும். நெருங்கியவர்களின் ஆதரவு மிக சிறப்பாக இருக்கும். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது சின்ன சின்ன நெருக்கடிகள் இருந்தாலும் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு இருக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு வேலை பளு இருந்தாலும் அதற்கான ஆதாயத்தை பெறுவீர்கள். புதிதாக வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இன்றைய நாள் இருக்கும். வயது மூத்தவர்களிடம் பேசுகின்ற போது சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது நல்லது. இன்றைய நாளில் அம்பாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டில் சந்திரன், 6இல் சூரியன், ராகு சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஏற்ற மிகுந்த பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பண வரவில் சிறு நெருக்கடிகள் இருந்தாலும் உங்களின் தனித்திறமையால் எதையும் சமாளிப்பீர்கள். இக்கட்டான நேரத்தில் நெருங்கியவர்களின் உதவி கிடைப்பதால் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் பொறுமையை கடைபிடித்தால் ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு சின்ன சின்ன நெருக்கடிகள் இருந்தாலும் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு சிறப்பாக இருப்பதால் கடினமான பணியை கூட சுலபமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதாலும் பஞ்சமஸ்தானத்தில் புதன், சுக்கிரன் சஞ்சரிப்பதாலும் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் சிறப்பாக இருக்கும். பண வரவுகள் தாராளமாக இருந்து மற்றவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். ஒரு பெரிய மனிதருடைய நட்பு கிடைப்பதால் நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய நெருக்கடிகளை தற்போது தவிர்க்க முடியும். தொழில் ரீதியாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கும். வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிக மிக சிறப்பாக இருக்கும். அரசாங்க வழியில் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு சில நல்ல முன்னேற்றம் உண்டாகும். வேலைக்கு செல்பவர்கள் பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது, தேவையற்ற பயணங்களை தள்ளி வைப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் முருக வழிபாடு மிக மிக சிறப்பு. தனுசு ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சந்திரன், 3இல் சனி, 4இல் புதன், சுக்கிரன் சஞ்சரிப்பதால் நல்ல ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். பண வரவுகள் மிகவும் சிறப்பாக இருக்கும். நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். புதிய யுக்திகளை பயன்படுத்தி தொழிலை அபிவிருத்தி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகும். சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு மிகவும் சிறப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வெளியூர் தொடர்புகள் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. இன்றைய நாளில் உங்களது முன்கோபத்தை குறைத்து கொண்டு நிதானத்தோடு செயல்படுவது, முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3இல் சூரியன், ராகு, 5இல் குரு சஞ்சரிப்பதால் பண வரவுகள் சற்று சாதகமாக இருந்தாலும் சந்திரன் 12இல் சஞ்சரிப்பதால் தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். நெருங்கியவர்கள் மூலமாக மன நிம்மதி குறைவு ஏற்படலாம். பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் வேலையாட்களை அனுசரித்து சென்றால் ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது நல்ல ஒரு வளர்ச்சி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. மேலும் வளமான பலன்களை அடைவதற்கு லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கும்பராசி நேயர்களே,
லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சந்திரன், 2இல் புதன் சுக்கிரன் சஞ்சரிப்பதால் எல்லா வகையிலும் ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். கொடுத்த வாக்குறுதியில் எளிதில் காப்பாற்றுவீர்கள். நல்ல நட்புகள் உங்களை நாடி வரும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பயணங்கள் மூலமாக ஒரு சில ஆதாயங்கள் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஒரு சில முன்னேற்றத்தை பெறுவீர்கள். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது அதிகாரியிடம் பேசுகின்ற போது சற்று பொறுமையோடு இருந்தால் ஒரு சில வளமான பலன்களை நீங்கள் பெறலாம். இன்றைய நாளில் விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மீன ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் புதன் சுக்கிரன், 10இல் சந்திரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். கடந்த சில நாட்களாக இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். உங்களது பேச்சு திறமை காரணமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். பண விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருப்பது நல்லது. உடன் பிறந்தவர்களிடம் தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் என்பதால் பேச்சிலும் செயலிலும் சற்று நிதானத்தை கடைபிடிப்பது மிக மிக நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு சிறப்பான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைத்து மனமகிழ்ச்சி ஏற்படும். பொதுவாக முன்கோபத்தை குறைத்துக் கொள்வது மிக மிக சிறப்பு. இன்றைய நாளில் நீங்கள் அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். நன்றி, வணக்கம்.